யூதர்கள் ஆடுகளை பலியிட கொண்டு வரும்போ அந்த ஆடுகளுக்கு 7 டெஸ்ட் வைப்பாங்க. 7 டெஸ்ட். மெயிலா ஃபீமெயிலான்னு பார்க்குற ஒரு டெஸ்ட். அது பார்த்து முடிஞ்ச உடனே அடுத்த ஆள் கையில் அந்த ஆடு கொடுக்கப்படும். அந்த ஆள் தலைப்பகுதியை டெஸ்ட் பண்ணும். அப்போது ஆண் பெண் பார்க்குற ஒரு டெஸ்ட் முடிந்தது. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஆள் ஒரு டெஸ்ட் பண்ணது தலைப்பகுதி. தலைப்பகுதியை டெஸ்ட் பண்ணி முடித்த உடனே அடுத்த ஆள் டெஸ்ட் பண்ணுகிறது அதனுடைய வயசு. அப்புறம் அடுத்த ஆள் டெஸ்ட் பண்ணுறது எங்கேயாவது ஒரு பலவீனம் இருக்கா, ஊனம் இருக்கான்னு 7 டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆடு பலியிடப்படுவதற்கு பழுதொன்றுமில்லை, பழுதில்லைன்னு சொல்லணும். 7 இடத்துலையும் சொல்லணும். 7 இடத்துலையும் பழுது இல்லை, குற்றம் இல்லை, நோய் இல்லைன்னு சொன்னாதான் பலியிடப்படும். அந்த சிந்தையோட கொஞ்சம் கல்வாரி பக்கத்தில் வாருங்க. சரியா 7 இடத்துல விசாரிக்கப்படுகிறார். 7 முறை விசாரணை. பலி மிருகங்கள் ஒவ்வொரு ஆள் கையில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சு குற்றம் இருக்கா பழுது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு ராத்திரி முழுக்க விசாரிக்கப்படுகிறார். எல்லா இடத்துலையும் ஒரு ரிசல்ட் என்ன தெரியுமா? இவரில் பழுதொன்றும் இல்லை. அந்த ஆட்டை கடைசியில் டெஸ்ட் பண்ணி ஓகே போடுற ஆளு ஒரு எபிரேய வார்த்தை சொல்லுவார், தமீம். தமீம் அப்படின்னா இந்த ஆடு பலியிடுவதற்கு உகந்த ஆடு, இந்த ஆட்டில் பழுதொன்றும் இல்லை, இதை தைரியமா பலி செலுத்தலாம், இதை பலி செலுத்தினா பாவம் பொறுக்கப்படும், இதை பலி செலுத்தினா பாவம் மூடப்படும், இதை பலி செலுத்தினா பழி வாங்குதல் நின்று போகும். தமீம், இதுல பழுதொன்றும் இல்லை. அப்புறம்தான் அந்த ஆட்டை பலியிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை 7 இடத்துல அவரை குற்றம் பரிசோதித்து 7 இடத்திலையும் ஒரே பதில், தமீம், இந்த ஆடை பலியிடலாம், இது பழுதில்லாத ஆடு. 33 அரை வயதே ஆன பரலோகத்தின் தேவனுடைய மடியில வாழ்ந்த செல்ல பிள்ளையான அவருடைய ஒரே பேரான குமாரன் மிக உன்னதமான இடத்திலிருந்து இழிநிலைமையான இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த பூமியில எல்லாவித வேதனையும் பட்டு ஊழியத்தின் தொடக்கத்துல பசி, ஊழியத்தை முடிக்கும் போது தாகம், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லாம வாடகை கல்லறையில வைக்கப்பட்டு சகல மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு பலியிடப்பட்டதுனால அவருடைய பலிக்கு வேதம் சொல்லுகிற பேர் என்ன தெரியுமா? பெட்டர் கவனன்ட், விசேஷ உடன்படிக்கை. ஒவ்வொரு தடவையும் நம்ம கையில வரும் இல்லையா அந்த அப்பவும் திராட்சரசமும், அது ஒவ்வொரு முறை உங்க கையில வரும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும், பெட்டர் கவனன்ட், விசேஷ உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு ஆடுகள் தான் தேவைப்பட்டது. ஆனா விசேஷ உடன்படிக்கைக்கு தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பலியிடப்பட வேண்டியிருந்தது. இப்படி அவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார்.